அண்ணி என்ன மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஷோ, நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் வழக்கமா கணவன் மனைவி மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது பார்வதி. அதெல்லாம் இனிமே நடக்கவே கூடாது. அதான் அந்த மாயா நடத்தி காட்டிட்டாளே. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் எப்பவுமே அவங்க ஒன்னா போறதும் வரதும் சிரிக்கிறதும் பார்க்கும் போதே அவங்க நல்ல விதமா வாழ்ற மாதிரி தான் தோணுது. இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கொஞ்ச நாளாவே அவ வாந்தி எடுக்கிற சத்தம்லாம் வேற கேக்குது. எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, நாமளும் அப்படியே போய் வாழ்த்து தான் சொல்ல போறோம். கணவன் மனைவியா வாழ மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏன் முன்னாடியே என் சத்தியத்தை மீறிட்டு இருக்காள அவளை நான் விடவே மாட்டேன் பார்வதி. அந்த மாயா சீனுவ முழுக்க முழுக்க சுத்தி வளைச்சிட்டா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சீனுவும் கேட்க மாட்டான். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறதும் இல்ல. நீங்க அவனை மறந்துட்டு மனசை தேத்திக்கிட்டு நிம்மதியா இருங்க, சரியா? டென்ஷன் ஆகி உடம்பு கிடம்பு கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இனிமே உங்க பையனை காப்பாத்தவே முடியாது. என் பிள்ளைய நான் மறக்கணுமா? பெத்த பிள்ளைய எவ்வளவு ஒருத்திக்கு தார பார்த்து கொடுத்துட்டு நான் பேசாம இருக்கணுமா? நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். மொத்தமா எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு இந்த பத்மா யாருன்னு தெரியும். ஏ மாயா, இந்தா. என்ன கன்றவிடா இதெல்லாம்? மாயா, உனக்காக தான் மாயா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் கேட்டனா? இல்ல மாயா, கருப்பு உன் மேல இறங்கி இருந்துச்சு. அப்போ பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்றது தான் அவளுக்கு சந்தோஷம் நினைச்சுக்காத. அவ மனசுல என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுன்னு சொல்லுச்சு. நீ அமெரிக்காவில் பிறந்த பொண்ணாச்சே, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தான் மாயா வாங்கிட்டு வந்தேன். டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன் பொண்டாட்டிடா. இதுதான் நம்ம கலாச்சாரம். நானே மாடர்னா இருந்து ட்ரெடிஷ்னலா ஒரு பொண்ணா மாறி இருக்கேன். இப்படி ட்ரெஸ் போடுறது நம்ம வீட்டு கலாச்சாரமா? இப்போ இதுதான் என் பூர்வீகம். நான் இந்த கலாச்சாரத்துல தான் இருப்பேன். அதுவும் இந்த மாதிரி குடும்பத்துல நான் எப்படிடா இப்படி ட்ரெஸ் போட முடியும்? நான் இதெல்லாம் போடுவேன்னு நீ எப்படிடா நினைச்ச? நீ என் மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. மாயா, உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மாயா. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு ஹஸ்பண்டா ரொமான்ஸ் எதிர்பார்க்கறது தப்பா? தப்பில்லடா. ஆனா ரொமான்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? அதை தவிர ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல வேற எதுவுமே இருக்காதா? ஏண்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றே தவிர என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறே மாயா. உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு தான் தெரியல. நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கேன், நான் சொல்லு. நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லை மாயா உங்ககிட்ட. நான் 100% உண்மையான புருஷனா இருந்திருக்கேன். ஆனா நீ என்ன மாதிரி 100% என் மனைவியா இல்லைன்னு தோணுது மாயா. இங்க பாரு மாயா, நான் இதை உன்னை வருத்தப்படுறதுக்காக சொல்லல. என்ன நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லு. நீ சொல்லி நான் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க பிள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம். நான் எப்படிடா சொல்லுவேன்? உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நான் எப்படி சொல்றது? உன்னால பதில் சொல்ல முடியாது இல்ல? அப்ப நான் ஃபீல் பண்றது உண்மைதானே? விடுச்சேனும் கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. எனக்குள்ள ஏதோ இருக்கும். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கல. என் மனசை நீ புரிஞ்சுக்க போறதில்ல. என் மனசு காயப்பட்டதாவே இருக்கட்டும். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். மாயா, நான் சொல்றத நீ எதுவும் சொல்லாத. மாயா, எனக்கு ஒரு விஷயம் புரியலனா அது எனக்கு புரிய வை. நீ தான் சாமர்த்தியமான ஆளாச்சே. நான் கேட்க தயாரா இருக்கேன். எனக்கு அது புரியல, என்னன்னு புரிய வை. ஒரு தடவை சொல்லி புரியலையா? இன்னொரு தடவை சொல்லு, இல்ல 10 தடவை கூட சொல்லு. ஆனா எனக்கு புரியற வரைக்கும் நீ சொல்லிதான் மாயா ஆகணும். சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு மாயா. என்னால சொல்ல முடியாது. 1000 தடவை கேட்டாலும் சொல்ல முடியாது. நீ என்கிட்ட எதிர்பார்க்கறதையும் என்னால கொடுக்க முடியாது. இத சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் என் மேல வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு உன்னை நான் குறை சொல்லிட்டு இருந்தேன்.
என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா மாயா? சீனு மாயா வாழ்க்கையில அந்த சத்தியம் தான் பிரச்சனை போட்டிருக்கு. முதல்ல அதை சரி செய்யணும். அத்தை 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 நான் சொல்றத கேளுங்க அத்தை. ஏய் இல்லங்க விடுறி. நிம்மதியா சாகலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து சாகடிக்கிறியா? இல்ல நான் என்னமோ பண்ணிக்கிறேன், நீ பேசாம போடி. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அத்தை. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? என்னடி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நீ பண்ணி கொடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை எப்படி அத்தை மறப்பேன்? சத்தியம் யார் மேல பண்ண? உங்க மகனோட நீங்க சொல்ற வரைக்கும் ஒண்ணா இருக்க மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குல்ல? நான் நாசமா போனாலும் பரவாயில்லன்னு தானே நீ அந்த சத்தியத்தெல்லாம் மீறிட்டு இருக்க. நான் மீறல அத்தை. நீ மீறிட்டடி. நீ வராத வரைக்கும் என் புருஷன் என் புள்ள 2 பேருமே நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டாங்க. என் குடும்பம் மொத்தமும் உனக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் மாயா மாயா மாயா. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஓ புராணம் தான் பாடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல எனக்கு என்ன இருக்கு? இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. இந்த குடும்பத்துல எதுக்காக நான் வாழணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், சாகுறது ஒண்ணுதான். ஐயோ அத்தை நான் சொல்றது கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை. வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க அத்தை. ஏன் போடி. அத்தை 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 நில்லுங்க அத்தை. அத்தை அத்தை என்ன பண்ணீங்க? தயவு செஞ்சு மேல வாங்க. மாயா. அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை என்னடி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது நிஜமாயிடுமா? நிஜமாதான் அத்தை. அதை நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. வாடி, இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அத்தை சொல்லுங்க அத்தை. நான் சத்தியத்தை மீறலங்கிறத எப்படி நிரூபிக்கிறது? சொல்லுங்க அத்தை. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? சொல்லுங்க அத்தை, செய்வேன். சரி, என்னோட வா வா. இப்ப பண்ணுடி. பண்ணுடி. ஏய், இந்த பாரு, இனிமே எந்த சத்தியமும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறேன். பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான். நீ மடத்தனமா சத்தியம் கேட்ட விஷயம் எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது. நான் இப்பவும் சொல்றேன், என் மருமகளுக்கு அவ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்க வேண்டியது என்னோட முதல் வேலை. இது ஏன் சத்தியம்?